ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை ஆவியாக ஜீவனுமாய் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உங்களுடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்த பொழுது கலாத்தியர் 4:19 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். கலாத்து சபைக்கு ஆண்டவர் விசேஷமாக அந்த நாளில் கொடுத்த ஒரு ஆலோசனை தான். அந்த நாளில் விசேஷமாய் அந்த சபையார் ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ணினாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் நாள் ஆக ஆக மாம்சத்தில் முடிவு பெறுகிறதான அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது தான் அருமையான பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்காக போராடி ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட அப்படி தான். ஆரம்பத்தில் உற்சாகமாய் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாள் ஆக ஆக மாம்சத்துக்கு நாம் இடம் கொடுத்து அநேக கிருபைகளை அநேகர் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்காக எப்படி நாம் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை மாம்சத்துக்குரிய சிந்தையில் ஓடுகிறவருடைய வாழ்க்கை முடிவு பரிதாபம். ஆகவே தான் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்காக எப்படி ஆண்டவருடைய பாதத்தில் கதறணும். கற்ப வேதனை என்றால் என்ன, இதை நாம் எப்படி தெய்வ சமூகத்தில் நம்ம வாஞ்சித்து அந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் சில ஆலோசனைகளை ஆவியானுடைய உதவி கொண்டு நான் சொல்கிறேன். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் 1 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறோம். அருமையான பவுல் சொல்கிறாரு, கர்த்தருடைய சுவிசேஷத்தின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் உங்களை நான் பெற்றேன் என்று. அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு போதகரோ ஒரு ஊழியரோ தேவனுடைய பாதத்தில் விசேஷமாய் ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்த அந்த ஆத்துமாக்களை அந்த அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள் ஜெபத்தில் அவர்களை வைத்து ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ள சரியான முறையில் அவர்களை நடத்தி ஞானஸ்தான சத்தியத்தின் மூலமாய் அபிஷேகத்துக்குள்ளாய் அவர்களை நடத்தி அவர்கள் வளரணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படணும். அதுக்காகத்தான் அருமையான பவுல் அழகாக சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2:7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்து காப்பாற்றுவது போல நான் உங்களுக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைன்றத பால், கலங்கமில்லாத ஞான பாலை கொடுத்து உங்களை நான் காப்பாற்றி வருகிறேன் என்று. அதே 1 தெசலோனிக்கேயர் 2 அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொல்லுவது போல உங்களில் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் என்று. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு மேலே இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் போதகர்கள் நமக்கு ஒரு தாயை போல, நமக்கு அருமையான ஒரு தகப்பனை போல. தகப்பன் சாதாரணமாக புத்தி சொல்லலாம், ஆனால் தேறுதல் சொல்வது நிறைய நேரம் என்கரேஜ் பண்ணுவாங்க, உண்மைதான். அதே நேரத்தில் எச்சரிப்பும் தகப்பன் சொல்லுவாங்க. அதே போல தான் இன்றைக்கி சபை தேறுதலை எடுத்துக்குது, புத்திமதியை விரும்பலை. கர்த்தருடைய பிள்ளையை எச்சரிப்பை இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்பவே இல்லை. ஆனால் தகப்பனுடைய வேலையை ஒரு தகப்பன் செஞ்சு தான் ஆகணும். தாயினுடைய வேலையை பால் கொடுப்பது போல் கர்த்தருடைய வசனங்களை நமக்கு அருமையான போதகர்கள் கொடுத்து தான் ஆவாங்க. ஆனால் இன்றைக்கி சுவிசேஷத்தின் மூலமாய் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை குறித்து பைபிளில் நிறைய உண்டு. ஆனால் பைபிள் சொல்லுதுங்க, 2 சாமுவேல் 4:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா, யோனத்தான் அவனுக்கு பிள்ளை இருந்தாங்க. அந்த பிள்ளை விசேஷமாக யோனத்தான் மரித்த உடனே தாதி என்ன செய்கிறாங்களா, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு ஓடுறாங்களாம். 5 வயசு பிள்ளை, நல்ல அழகான பிள்ளை தான். ஆனால் ஓடின அவசரத்தில் கீழே விழுந்து கால்கள் 2 முடமானதான். பாருங்கள், பரிதாபமான நிலைமை. இன்றைக்கி நல்ல ஊழியத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் நல்ல பாரத்தோடு அவங்கள வளர்த்துட்டு வரும்போது சில தாதிமார்கள் உள்ளே வந்துடுறாங்க. அதனால் அவங்க அந்த தாதி கடைசி ஒரு சுமக்க வேண்டிய நிலைமை. அந்த பிள்ளை இப்படி முடமான உடனே அதை சுமக்க ஒரு ஆள் தேவையோ, அதே போல தான் இன்றைக்கி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வேளை நீங்கள் யார்கிட்ட வளர்றீங்க? தாதிகிட்ட வளர்றீங்களா?
அல்லனா ஒருவேளை தாய் தகப்பன் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனை கொடுக்கிற நல்ல கர்த்தருடைய போதகர்கள், நல்ல தேவனுடைய ஆலோசனை கொடுக்கிற ஊழியர்கள் உங்களுக்கு உண்டா? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை, அப்போ இந்த அருமையான பவுல் சொல்றாரு, மறுபடியும் நான் கற்ப வேதனை படுகிறேன். கிறிஸ்து உருவாகிற வரையிலும் நம்ம இயேசுப்பாவை சந்திக்கணும்னா அவரை போல இல்லைன்னா நம்ம நிச்சயமாக அவரை சந்திக்கவே முடியாது. அப்போ இயேசுப்பாவுடைய பிள்ளைக அவருடைய சாயல் வெளிப்படும்படி நம்ம ஜீவியத்தில் கர்த்தருடைய வார்த்தையில் வளர வேண்டும். ஞானப்பால நம்ம சாப்பிடணும்னா ஆண்டவருடைய பிள்ளையை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்லுது, நம்மக்கிட்ட இருக்கிறதான அந்த துர்க்குணம், சகல விதமான துர்க்குணம். யோசிங்க, நமக்குள்ள எத்தனையோ துர்க்குணம். கர்த்தருடைய பிள்ளை சகலவித புறங்குறுதல், எத்தனையோ நேரங்களில் நிறைய புறங்குறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியம், கபடம், சகலவித கபடம். யோசித்து பாருங்களேன். நம்மகிட்ட ஒருவேளை பொறாமை, ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த சுவாபங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனத்தை கூட நம்ம சாப்பிட்றதுல ரொம்ப குறைவாக இருக்கும். திருவசனமாகிய ஞானப்பால், ஆண்டவருடைய வசனம் வாசிக்கிறதுல கூட, வசனத்தை தியானிக்கிறதுல கூட ரொம்ப நம்ம குறைவாக வாஞ்சே இருக்காது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்ததான உண்டானால் ஆண்டவருடைய பிள்ளையை நம்ம கர்த்தரை நம்ம ருசித்து இருக்கிறோமா? நல்லவர் என்பதை ருசித்துட்டோம். ஆனால் தயவுள்ளவர் என்பதை ருசித்து நம்ம இந்த 5 குணங்கள் நம்மை விட்டு விலகினாத்தான் ஆண்டவருடைய பிள்ளையை வசனத்தை நம்ம உண்மையாக நம்ம என்ன செய்ய முடியும்? உட்கொள்ள முடியும். ஆனால் இந்த பகுதியில் கலாத்தியர் 4:19 வாசிக்கிறோம், சிறு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் நம்ம சின்ன பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அதனால தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் அங்கே பார்க்குறோம், மாம்சத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்களா? அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பிள்ளையை பலன் இல்லை, அவங்களுக்குள்ள பலன் இல்லாதபடினால அவங்களுக்கு நான் வசனத்தை தான் நான் கொடுக்குறேன், பாலாகிய இந்த வேத வார்த்தையை தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். ஆனால் ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ளே நம்மளால் போக முடியல. ஆகவே தான் நமக்குள் இயேசு உருவாக்குற வரையிலும் கற்ப வேதனைப்படுகிற கர்த்தருடைய ஊழியர்கள் உண்டு. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையை பாரத்தோடு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை சொல்கிறோம். புத்தியுள்ள சிற்பாச்சாரியை போல இயேசுவை குறித்து நம்ம சொல்லிடுறோம். பாருங்கள், இன்றைக்கி ரட்சிப்புனா உடனே என்ன நினைக்கிறாங்க? இன்றைக்கி அது ஒரு சர்டிஃபிகேட்னு நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டோன்னா ரட்சிக்கப்பட்டங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா, ஒன்றுமே அவங்களுக்கு புரியல. ஆனால் அந்த நாட்களில் ரட்சிப்பை குறித்து எங்களுக்கெல்லாம் அந்த வாலிப நாட்களில் சொல்லும்போது கண்ணீரோடு நாங்கள் ஆண்டோடைய பாதத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டோடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்தோம். அப்போது ரட்சிக்கப்படும் போது கூட ஒரு கர்ப்ப வேதனை கட்டாயம் வேணும். உலகத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க ஒருவேளை ஒரு தாய் ஒரு வேதனைப்படுறா. அதே போல தான் இந்த ரட்சிக்கப்பட்டோன்னா அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே பூர்ணப்படும் போது ஒவ்வொரு நாளும் அழுது தெய்வ பாதத்தில், அப்பா தகப்பனே, என் பாவத்தெல்லாம் நான் அறிக்கையிடுகிறேன், என் பாவத்தை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிச்சிட்டீங்க, அது ஒரு நாள் என்னை கர்த்தாவே பின்தொடராதபடி நான் கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய இப்படி அறிக்கையிடுகிற அந்த வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும். அப்போ இயேசுப்பாவுடைய பிள்ளைக கிறிஸ்து உருவாகிற வரையிலும் கர்ப்ப வேதனைப்படுவது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் கர்த்தருடைய ஊழியர்களுக்கு அது உகந்த ஒன்று. அப்படி ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக ஆத்துமாக்களை நாம் பெற்றெடுக்க முடியும். இந்த பூமியில் எத்தனை ஆத்துமாக்களை சந்திக்கிறோமோ, ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிறோமோ, அத்தனை ஆத்துமாக்களும் பரலோகத்தில் நமக்கு கிரீடங்க. அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனம் அழகாக சொல்லுது, பரலோகத்தில் நமக்கு அவங்க சந்தோஷங்க, கிரீடங்க, மகிமைங்க. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம கொண்டு போகிற வரையிலும் ஒவ்வொருவருக்காய் நம்ம ஜெபிக்கணுங்க. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோங்க, அன்புகிற கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா? அப்போ முதல் காரியம், கிறிஸ்து உருவாகிற வரையிலும் அவர்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று. மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஆபிரகாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிகாமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 318 ஆட்கள் அந்த நாளில் லோத்து அந்த நாட்களில் அந்த ராஜாக்கள் அவனை கொண்டு போயிடுறாங்க. அந்த சோதோம் குமராவில் இருக்கிற அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் வீட்டில் பிறந்த 318 ஆட்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம எத்தனை ஆத்துமாக்களை பெற்றெடுக்கிறோம். ஆபிரகாம் ஒருவேளை அந்த நாட்களில் குழந்தை கிடையாது, அவனுடைய கர்ப்ப பிறப்பு கிடையாது. ஆனால்
அவனுடைய வீட்டில் வேலையாட்கள் அந்த நாளில் பிறந்த அவனுடைய வீட்டில் பிறந்த அந்த 318 ஆட்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனை ஆத்துமாக்களை நாம் பெற்றெடுக்கிறோம். அடுத்தவங்க ஆத்துமாக்கு கிடையாது. அஸ்திபாரம் இயேசு, நம்முடைய அஸ்திபாரத்தின் மேலே தான் நாம் கட்டணும். அடுத்தவங்க அஸ்திபாரத்தை குறித்து மேன்மை பாராட்டுவது ஒரு நாளும் அது உகந்ததல்ல. ஆகவே முதல் காரியம், கிறிஸ்து உருவாகும் வரையிலும் கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ரெண்டாவதாக, நீங்கள் வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வேதம் சொல்லுதுங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்முடைய அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறாராம். ஏன்னா நம்ம ஏற்றபடி வேண்டுதல் செய்ய வேண்டியது என்னதென்று அறியாதபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அவர் வேண்டுதல் செய்கிறது மட்டுமல்ல, ஆவியின் சிந்தை இன்னதென்று, பரிசுத்தவான்களுக்காய் நம்ம ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை இன்னதென்று அவர் ஆராய்ச்சி பார்க்கிறாராம். அங்கே ஒரு பெருமூச்சு, அங்கே ஒரு கர்ப்ப வேதனை. வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆவியானுடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் போராடி நம்ம ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆவியானவரை இந்த நாட்களில் அநேகர் அனல் மூட்டி எழுப்புவது கிடையாது. என்னைக்கோ அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, எங்கேயோ மீட்டிங் போனால் அன்னைக்கு உற்சாகமாக இருப்பீங்க, ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவியானவருக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை அநேகருடைய வாழ்க்கையில். ஆனால் ஆவியானவர் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனமான சூழ்நிலைகளில், ஜெபம் நம்மளால் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேச ஒரு நாள் நம்ம மறந்துடக்கூடாது. ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசும்போது தான் ஆவியின் சிந்தை என்னது என்பதை கர்த்தர் உற்று பார்க்கிறார். அப்போ நமக்கு மட்டும்தான் சோமுறோம். நிறைய நேரங்களில் நம்ம ஃபேமிலி, நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம், நமக்கு தேவையான வேலை, நமக்கு தேவையான எல்லா காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற அப்படின்னால. அப்போ தேவ பிள்ளையே, இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் உண்மையாகவே நம்ம இந்த பூமியில் இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். வேதம் அழக சொல்லுதுங்க, எபேசியர் 2:7 வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோமா. அந்த உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை விழத்தள்ள தான் இன்றைக்கு தலை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலமாய் அந்த நாளில் பிசாசனுடைய தலையை நசுக்கிட்டார். ஆனால் நீங்கள் வால் ஆடிட்டு தான் இருக்குது. அந்த ஆட்டத்தில் தான் 1/3 அந்த வான மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பிசாசு எழுப்பானான். யோசித்து பாருங்க, கடைசி காலம், இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிற பயங்கரமான ஒரு காலம். சத்தியம் எங்கேயுமே கிடையாது. வேதவசனத்தை நமக்கு சொல்லி ஆசீர்வாதமான ஆலோசனைகளை கொடுக்க ஆண்டவருடைய பிள்ளை இன்னைக்கு ஊழியர்கள் கிடையாது. ஏதோ உலக ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பைபிளில் இருக்கிற அந்த ஆழமான சத்தியங்களை நமக்கு சொல்ல இன்னைக்கு ஆட்கள் கிடையாது. ஆகவே தான் இன்னைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னதத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற, தேவனுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்துருக்கிற, அவரோடு உட்கார்ந்துருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பிசாசு தன்னுடைய வாளால் தள்ள பிரயாசப்படுகிறான். வாழ்னா என்னங்க, அது பொய் தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் தீர்க்க தரிசனத்துக்காய் ஓடுகிற ஒரு கூட்டம். தீர்க்க தரிசனம் எனக்கு வேணும், ஆலோசனை வேணும், அந்த ஊழியர்கிட்ட போய் என் தலையை நான் நீட்டுறேன், அந்த ஊழியரிடத்துல எனக்கு ஏதாவது ஆலோசனை கிடைக்குமா? இல்லைங்க, உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. பைபிள் ஒன்று தாங்க. ஆண்டவருடைய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீ போராடி நீ ஜெபிக்கும் போது அன்னன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி உன்னை உற்சாகப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த அனுபவம் இல்லாமல் எங்கே போனாலும் நீ வஞ்சிக்கப்பட்டுருவாய். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உனக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தை என்ன? பரிசுத்தவான்களுக்காய் வேண்டுதல் செய்கிற அப்படின்னால நமக்காய் வேண்டுதல் செய்கிறது அல்ல. அப்போ எந்த பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் போராடுறீங்க? உலகமெங்கும் எத்தனையோ தேவனுடைய ஊழியர்கள் உண்டு, எத்தனையோ நட்சத்திரங்கள் உண்டு. 1/3 கடைசி காலத்தில் பிசாசானவன் வாளினால இழுக்க போகிறான். அப்போ அப்படிப்பட்ட அந்த கொடிய காலம் வருவதற்கு முன்பாக, அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா ஒரு சபையில் ஒரு தேவ ஊழியன் இல்லைன்னா அந்த சபையில் இருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாம், அந்த ஆடுகள் எல்லாம் சிதறுண்டு போகுங்க. அத்தனை ஆடுகள் ஒன்றும் இல்லாமல் போகுங்க. கொடிய ஓனாய் உள்ள வந்துடும், கொஞ்சம் அசதியாக மேய்ப்புன்றதானா? யோசித்து பாருங்களேன். அப்போ தேவனுடைய ஊழியர்களுக்காக ஜெபிப்பது தான் நம்ம மேலே விழுந்த ஒரு கடமை. அப்போ இன்னைக்கு இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க அவருடைய கையில் இருக்கிற அருமையான நட்சத்திரம், 7 நட்சத்திரங்களில் ஒருத்தராக நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசுப்பாவுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிற அந்த அருமையான
ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டா? பரிசுத்தவான்கள் ரொம்ப தங்கள் வாழ்க்கையில ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதிப்படுத்தி ஜெபிக்கணும். அந்த விசுவாசத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? தளர்ந்து போயிடக்கூடாது, தள்ளாடிடக்கூடாது. ஆகவே தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை. ஆவியில அனலா இருக்கணும். குளிர்ந்து போன நிலைமை அல்ல, வெதுவெதுப்பான ஒரு நிலைமை அல்ல. எப்பொழுதும் ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுடைய சமூகத்துல அந்நிய பாஷை பேசுகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு கட்டாயம் நமக்கு தேவை. இன்னைக்கு அந்நிய பாஷை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜபங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. மாம்சத்துக்குரிய எத்தனையோ போராட்டங்கள், மற்றவங்கள அந்த ஜப நேரத்திலே திட்டுறது, மற்றவங்கள ஒருவேளை அற்பமா நினைக்கிறது இல்லைங்க. ஆவியில நம்ம நிறைய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ளாய் இருந்து ஒரு பெருமூச்சின் சத்தம் அப்படியே வெளிவருங்க. அந்த ஜப வாழ்க்கை நமக்கு தேவைங்க. மூன்றாவதா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம், அங்கு நீங்க பார்த்தீங்கன்னா 7-8 வசனங்களெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அங்கு தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் இடுப்பு நொறுங்கு வரையிலும் நீ பெருமூச்சோடு நீ விட்டு அழுது சோமனு. ஏன் அப்படி நீ அழுகிறாய் என்று மற்றவங்க கேட்டா துர்ச்செய்தி வருவது நிமித்தம். யோசிங்களேன், கடைசி காலம் எங்கே பார்த்தாலும் துர்ச்செய்தியின் மேலே துர்ச்செய்தி தான். கர்த்தருடைய பிள்ளையே பயங்கரமான ஒரு கொடிய காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த அருமையான நாட்களில் நம்ம அழுது ஜெபிக்கணும். அவர் எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறார் தெரியுமா? இருதயமெல்லாம் என்ன செய்யுமா? உருகி போகுமா, கைகளெல்லாம் தளர்ந்து போகுமா, மனமெல்லாம் தேங்கி போகுமா, முழங்காலெல்லாம் தண்ணீரை போல அலையுண்டு போகுமா. அப்படி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுதாங்க கர்ப்ப வேதனை. அந்த கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. தேசத்துக்காக ஜெபிக்கிறோமா? ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்காக அமைதியில் ஒரு ஜீவனம் பண்ணுகும்படி நம்ம ராஜாக்களுக்காக ஜெபிக்கணுமா, அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணுமா? அந்த அனுபவம் இந்த நாட்களில் கிடையாதுங்க. நமக்கு மட்டும் ஜெபம் பண்றோம், நம்ம குடும்பத்தினுடைய தேவைக்காய் ஜெபம் பண்றோம். இயேசுப்பாவுடைய சமூகத்தில் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் தொடப்பட வேண்டும், தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் தொடப்பட வேண்டும். ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு மந்திரிமார்கள் தொடப்பட வேண்டும். அப்பா தகப்பனே, ஒவ்வொரு தெருவில் ஆட்சி செய்கிறதான அந்த ஆட்சியாளர்கள் தொடப்பட வேண்டும் என்று நீங்க என்னைக்கு ஆயில ஜெபித்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அப்பாவுடைய பாதத்தில் கண்ணீரோடு நம்ம கேட்க போற, இயேசுப்பா ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை என் மேலே ஊற்றுங்க. ஜெபிக்கிறவன் தான் ஜெயம் பெற முடியும். ஜெபிக்கலன்னா பிரயோஜனம் கிடையாதுங்க. ஜெப ஆவி நமக்குள்ள இல்லைன்னா ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவே முடியாது. ஆகவே இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் கண்ணீரோடு நம்ம கேட்க போறோம். அப்பா, நான் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை என் மேலே ஊத்துங்கப்பா. உலகம் பொல்லாங்குக்குள்ள இருக்குது ஆண்டவர். ஒவ்வொரு நாள் நாங்கள் கேள்விப்படுகிற செய்தி பயங்கரமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டுங்க, எங்கு பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைய பயங்கரங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லா இடங்களிலும் பெருகி கொண்டு வருகிறது. இதுவரையும் கேள்விப்பட்டாத எல்லா கொடிய வியாதிகள் அந்த நாட்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிற நாம தேவனுடைய பிள்ளையை இந்த உலகத்தின் மக்களை பார்த்தோம் ஆனால் சோர்ந்து போவோம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஆண்டவருடைய பிள்ளை. ஆனா கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அப்படினால உங்கள் தலை உயர்த்துங்கள் என்ற ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம தலை உயர்த்தப்படுதா? எப்பவுமே பூமியை தான் பார்க்கிறோம், பூமிக்குரிய காரியத்தை பார்க்கிறோம். வசனம் சொல்லுதுங்க, கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்க. அப்போ ஒவ்வொரு ஆத்துமாவும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தேசத்தில் இருக்கிறதான துர்ச்செய்தி வருகிற அந்த நாட்கள் இருக்கு. அப்படினால பெருமூச்சு விட்டு இடுப்பு நொறுங்குற வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைய கர்ப்பஸ்திரியை போல வேதனைப்பட்டு அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கடைசி காலம் தெய்வ பிள்ளையை அப்படி நம்ம ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டா? அந்த அனுபவம் இருந்தால் மாத்திரமே கிறிஸ்துவனுடைய நாமம் நம்மூலமாய் மகிமைப்படும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை ஆண்டவர் முகர்ந்து கொள்ள பரலோகத்திலிருந்து அவர் எட்டி பார்க்கிறார். உனக்கு மிகுந்த தூப வர்க்கம் உனக்கு கொடுக்கப்படுது தேவ பிள்ளையே, அதை முகர்வதற்கு கர்த்தர் வருகிற. அப்படினால இன்றைக்கு கண்ணீரோடு நம்ம கேட்க போறோம். அப்பா தகப்பனே, கடைசி காலமா இருக்கு. அப்படினால கொடிய காலமா இருக்கு. அப்படினால இப்போது இருக்கிற அந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. அப்படினால ஆண்டவரே, அதற்கு முன்பாக கர்த்தாவே தகப்பனே இயேசுப்பா, ஜனங்கள் தொடப்பட வேண்டுமே, ஜனங்கள் கர்த்தாவே இந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமே. ஆண்டவருடைய பிள்ளைகளை கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். துர்ச்செய்திக்கு மேல் துர்ச்செய்தி வருகிறது. ஆகவே கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணு என்று அப்பா உன்னை பார்த்து சொல்கிறார். நாலாவதாக பைபிள் எடுத்து நீங்க வாசிங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 24 வசனம் வரல நீங்க வாசிங்கன்னா, சர்வ சிருஷ்டியும் ஏகமா என்ன செய்தா? பிரசவ வேதனைப்படுதா. எதுக்கு? ஆண்டவருடைய பிள்ளைய தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம, கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம சரீர மீட்புக்காக என்ன செய்யணுமா?
தவித்து ஏங்கி நாமும் செபிக்கணுமா, அவ்வளோ போராடணும். அது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வருகையை குறித்து. கர்த்தர் எப்போ வருவீங்கப்பா? ஏன்னா ஒரு பரிசுத்தவான் இந்த பூமியில் உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி சிவிக்க பூமிக்குரிய காரியத்தை குறித்து அவனுக்கு எந்த வாஞ்சியும் இருக்காது. ஏன்னா இந்த பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளை அழிய போதுங்க. இந்த பூமிக்கு நம்ம வெறும் கையாக தான் வந்தோம். நம்ம ஒருவேளை இந்த பூமியில் நம்ம கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற எந்த ஒரு பொருளும் நம்மளோடு கூட வரப்போறதில்ல. வெறும் கையாய் வந்தோம், வெறும் கையாக தான் போகிறோம் ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ எந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஆனால் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை இன்னைக்கு நிறைய பெருகி கொண்டு வருகிறது. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் எல்லாம் நீங்கள் பாருங்க. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அதனால ஒரு வேசித்தனம். அந்த வேசித்தனத்தினால என்ன நடக்குது? கர்த்தருடைய பிள்ளையே எல்லாம் தேசம் முழுவதும் அசுத்தமாக இருக்குது. எந்த காரியமானாலும் வாஞ்சிக்கிறத நம்ம விரும்புகிறதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். ஏசப்பட்ட ஆலோசனை நம்ம கேட்குவதே கிடையாது. இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விக்கிரகங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு அப்பாட்ட நம்ம கண்ணீரோடு கேட்கணும், இயேசுப்பா தகப்பனே இந்த பூமியில் தகப்பனே இப்படிப்பட்ட இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் வராதபடி தகப்பனே எங்களுடைய ஜீவியம் ஆனது தகப்பனே இயேசுப்பா வருகைக்காய் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று. ஏன்னா சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதான். ஆனால் நாம் யோசிங்க, அப்பா வருகைக்கு எவ்வளோ ஆவலாக இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் பைபிள் எடுத்து நல்லா நீங்கள் வாசிங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் 7வது வசனம், 13வது வசனம், 17வது வசனம் இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக 22லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் முதல் அதிகாரம் வெளிப்படுத்தல் 7வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் அப்பா எப்பப்பா நீங்கள் வருவீங்க, அந்த தாகம் நமக்குள்ளே தேவைங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் அங்கே 3வது வசனம் வாசிங்க, திருடனை போல நான் வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளை நாள் அதே 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அது மாத்திரமல்ல 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 15வது வசனம் யோசித்து பாருங்க, திருடனை போல நான் வருகிறேன். அப்போ இந்த வெளிப்படுத்தலே 7 முறை இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், திருடனை போல நான் வரேன். அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டிய நாம இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வெளிப்படுத்தல் அநேகர் வாசிப்பதே கிடையாது, அவங்களுக்கு புரியலன்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் இனி வரப்போகிற காலத்தில் நடக்கிற அழிவின் காரியம் பரலோகம் என்ன இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வெளிப்படுத்தல கட்டாயம் நீங்க வாசிக்கணும். இப்போது இருக்கிற சபையின் நிலைமை என்ன இவைகளெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் தெய்வப்பிள்ளையே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை பல முறை நீங்க வாசிக்கணும். பல முறை நீங்க அநேகர் அந்த புஸ்தகத்தை தொடர்ந்து கூட கிடையாது. விருப்பமான சில புஸ்தகங்கள் நீதிமொழிகள், ஆண்டவருடைய பிள்ளை சங்கீதம் இதை வாசிக்க நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா ஒழுங்காக பைபிள் எடுத்து வாசிக்கிறதுல நிறைய பேர் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் தெய்வப்பிள்ளையே. அப்ப பிரசவ வேதனை எதுக்கு? ஆண்டவருடைய வருகைக்காக. கர்த்தருடைய பிள்ளையே அவர் வருவார் என்று காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தமும் பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மகிமை உள்ள ஒரு சபையா நிறுத்துவதற்கு தான் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் தன்னையே ஒப்பு கொடுத்தா இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. இன்னைக்கு உலகத்துக்குரிய காரியத்தை பேசிட்டு ஓடுறது ரொம்ப எனக்கு ஈஸி. ஆனால் உலகத்துக்குரிய மக்கள் உலகத்துக்குரிய காரியத்தை தான் பேசுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவனால் பிறந்தவங்க தேவனுடைய காரியத்தை தாங்க பேசுவாங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 3, 4, 5 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்களேன். கர்த்தருடைய பிள்ளை இந்த கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை எங்கு பார்த்தாலும் இருக்குது. அப்போ ஆனால் அவைகளை நீங்கள் ஜெயித்தீர்கள் தேவனால் நீங்கள் பிறந்தபடினால. அப்ப இயேசுபாவால நம்ம பிறந்திருக்கிறோமா? இயேசுபாவால பிறந்தவங்க தன்னை காத்துக்கொள்வாங்க. கர்த்தருடைய பிள்ளை பொல்லாங்கன் அவனை தொடவே முடியாது. கடைசி காலத்துக்குள்ள வாழ்கிறோம். நமக்குள்ளாய் கர்த்தருடைய வருகை குறித்து ஒரு தாகம் தேவை. எந்த நேரம் இயேசுப்பா வந்தாலும் வரலாம், நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளை அவருடைய சமூகத்தில் அந்த ஆத்துமாக்கள் கர்த்தர் குறித்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அந்த ஆத்துமாக்களுடைய அந்த எண்ணிக்கைக்காக தான் கர்த்தர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும். அதுக்காக தான் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இன்னும் நாளாகும். இல்லைங்க, கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் இன்னைக்கு நாளில் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற இயேசுப்பா பிரசவ ஸ்திரீயை போல வேதனைப்பட்டு செபிக்கிற ஒரு ஜெபாவிய எங்க மேல நீங்க ஊத்துங்கப்பா. இன்னைக்கு உலக மக்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க? கடைசி காலத்தில் வாழ்றாங்க. வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்களாண்டால் வேதம் சொல்லுது, சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், தீவனையை பெற்றெடுக்க அக்கிரமத்தை பெற்றெடுக்க கர்ப்பம் தரிக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. உலக காரியத்துக்காக ஓடுற மக்கள் அவங்க வாழ்க்கையில உலக பிரகாரமான சம்பாதிக்கிறதுல என்ன செய்யறாங்க? அவங்க வாஞ்சியா இருக்கிறாங்க. அதுக்காக பொய் சொல்றாங்க, பரிதானம் வாங்குறாங்க. வேதத்தில் இதை குறித்து வேதத்தில் நீங்க வாசித்து பார்ப்பீங்க.
செய்யலாம்னா வேதம் சொல்லுதுங்க, மாயக்காருடைய கூட்டம் வெறுமையாய் மாறுமா. யோபு 15ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கர்ப்ப வேதனைப்படுறாங்க. எதுக்கு? அக்கிரமத்தை பெற்றெடுக்க, தீவினையை பெற்றெடுக்க. எசாயா 59ஆம் அதிகாரம் 4-8 வரையில நீங்க வாசித்து பாருங்க. அங்கு வாசிக்கிறோம், இன்னைக்கு சத்தியம் இல்லைங்க, நீதி இன்னைக்கு இல்லை, ஆனா அநியாயம் காணப்படுது, அக்கிரமம் காணப்படுது. அதுக்கு தான் இன்னைக்கு அநேகர் கர்ப்ப வேதனைப்படுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்துல இன்னைக்கு வேலை ஓட்டின்னு சொல்லி ஓடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உலக காரியம். ஆனால் இயேசுப்பாவுடைய பாதத்துல மரியாதை போல உட்கார்ந்து இருக்கிற ஒரு சிலர் மாத்திரமே இந்த அருமையான வேளையில ஆண்டவர் கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அப்பா, என் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க, கண்ணீரோடு ஜெபிக்க எனக்கு ஒரு ஒரு ஜெப அபிஷேகம் என் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாய் கிறிஸ்து உருவாகிற வரையிலும் கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்தை எனக்குள்ள நீங்க தாங்கணும். கண்ணீர் விட்டு நம்ம கதற போறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாமா? கண்களை மூடுவோம், இயேசுப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில கூட உமது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் மத்தியில் நீ நிற்கிறீரையா அப்பா. ஜெபிக்கிறவன் உண்டோ? ஜெபிக்கிறவன் உண்டோ? அப்பா, தேசத்தை அழிக்காதபடி ஜெபிக்கிற ஒரு புருஷன் உண்டோ என்று நீர் சுற்றி பார்க்கிறீர்கள் அல்லவா? அப்பா, எங்களை ஜெப ஆவினால நிரப்புவீராக கர்த்தாவே. விசேஷமா இந்த நாளில உமக்கு ஊழியம் செய்யும்படி அப்பா, நீதியாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி சத்துருடைய கைகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி அப்பா, உயிரோடு இருக்கிற வரையில் உமக்கு ஊழியம் செய்ய ஒரு கூட்ட ஜனங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? லூக்கா தாய்க்கல நன்றி 1 அதிகாரம் 71 சொல்லப்பட்டது போல அப்பா, அப்படிப்பட்ட கூட்டத்தை நீ சந்திக்க, அருணோதயம் அவர்களை சந்திக்க இப்போது பரத்திலிருந்து இறங்கி வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜெப ஆவியை ஒவ்வொரு மேல ஊற்றுவீராக. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாய் இந்த நாளில ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து எங்களில உருவாகிற வரையிலும் அப்பா ஜெபிக்கிற அப்பா தகப்பனே, ஜெப ஆவியை எங்கள் மேல ஊற்றுவீராக. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய பணியை எங்கள் கையில நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அப்பா தகப்பனே சேஷமாய் கர்த்தாவே, கிறிஸ்து உருவாகிற வரையிலும் அவர்களுக்காய் கர்ப்ப வேதனைப்பட்டு ஜெபிக்கிற அந்த உத்தம இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. அப்பா, அன்றைக்கு தகப்பனே ஹல்லேலூயா தகப்பனே, தீமோத்தேயை குறித்து அருமையான பவுல் சொன்னது போல கிறிஸ்து இயேசுவுக்குரிய காரியங்களை மட்டும் தேடுகிறவன் என்று, உத்தம குமாரன் என்று அந்த தீமோத்தேயை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா மற்றவர்களோ தங்களுக்குரிய காரியத்தை மாத்திரம் தேடுகிறாள் என்று. அப்படிப்பட்ட உத்தம குமாரர்களை இந்த நாளில நீ எதிர்பார்த்து நிற்கிறீர் அல்லவா தகப்பனே? ஒரு வீச அப்பா, அப்படிப்பட்ட உத்தம குமாரர்களை கர்த்தர் எழுப்புவீராக. இந்த கடைசி காலத்துல யோபு புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 13-16 வசனம் வரையில் சொல்லப்பட்டது போல தீக்குருவியின் ஓட்டத்தை போல ஓடுகிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு ராஜா. தீக்குருவியானது தகப்பனே முட்டையிட்டும் தன்னுடைய குஞ்சுகளை காக்காமல் போகிற கடின குணமுள்ளது ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட கடின குணமுள்ள தீக்குருவிகள் எழும்பாதபடி அப்பா தகப்பனே, அப்படிப்பட்ட தகப்பனே ஊழியர்கள் இந்த பூமியில காணப்படாதபடி இயேசுப்பா உண்மையாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஒவ்வொரு மேல நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா தகப்பனே. விசேஷமாய் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கர்த்தாவே ஒவ்வொருவருக்குள்ளாய் நீர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த கடைசி காலத்துல நம்முடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற அப்பா கூட்டத்தை நீர் பார்க்கிறீர்கள் அல்லவா தகப்பனே? 5 புத்தியுள்ள கண்ணியை போல அப்பா எங்கள் எண்ணெய் குறையாதபடி, எங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து விடாதபடி புது எண்ணெயினால எங்களை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. அப்பா, நமக்கு நன்றி ராஜா. இந்த அருமையான நாளில உமது வேத வசனம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய், ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளாய், ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உண்மையுள்ள தாசர்களை கர்த்தர் நீர் கனம் பண்ணுவீராக. தாதிமார்கள் அல்ல, உண்மையாய் கர்த்தாவை சுவிசேஷத்தின் மூலமாய் பெற்றெடுக்கிற ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் நீர் கனம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.